சங்கீதம் 20 அதனுடைய 8வது வசனம், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள். ஆண்டவர் உங்க கையை பிடித்து தூக்கி நிறுத்த போகிறார். ஒருவேளை நீங்கள் அநேக காரியத்தை நினைத்து பயந்து போயிருக்கலாம். இந்த காரியத்துல நான் விழுந்து போய் விடுவேனோ, என்னுடைய வாழ்க்கையில நான் விழுந்து போய் விடுவேனோ, என்னுடைய தொழில் விழுந்து போய் விடுமோ, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் விழுந்து போய் விடுமோ, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே நான் விழுந்து போய் விடுவேனோ என்கிற ஒரு பயம் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே இருந்து உங்களுக்கு அநேக குழப்பங்களை கொடுத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்தகார வல்லமைகளை உங்களை விட்டு அகற்றி போட போகிறார். எந்தெந்த காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த காரியம் நான் விழுந்து விடுவேனோ என்கிற குழப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் என் தொழில் பாதிக்கப்படுமோ, அல்லது என் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுமோ, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுமோ என்கிற அந்த காரியங்கள் உங்களை குழப்பி கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்க வாழ்க்கையை, உங்க தொழில, உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். பிரச்சனைகளை நினைத்து குழம்பி போயிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய குழப்பத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போகிறார். தீராத பிரச்சனை, இந்த பிரச்சனையினால நான் விழுந்து போய் விடுவேனோ, தீராத ஒரு பண கஷ்டம், இதுல நான் விழுந்து போய் விடுவேனோ, ஐயோ நான் என்ன செய்வேன், அடுத்த நிலைமைக்கு நான் எப்படி செய்வேன், இப்படி என்கிற அநேக கேள்விகள் உங்களை குழப்பி உங்களை முடங்கி போக வைத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க. இந்த வசனத்தின்படி ஆண்டவர் என்னை நிலை நிறுத்துவார். என் தலையை ஆண்டவர் நிமிர்ந்து நிற்க செய்வார். சத்துரு என்னை தொட முடியாது, உலக மனிதர்கள் என்னை தொட முடியாது. கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குகள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது. கர்த்தர் என்னை நிமிர்ந்து நிற்க செய்வார் என்று ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்க. உங்க வாழ்க்கையை ஆண்டவர் நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார். யார் உங்களை ஏளனமாய் பார்க்கிறார்களோ, யார் உங்களை பரியாசம் பண்ணுகிறார்களோ, எந்த கிரியைகள் உங்களை மிகவும் அழுத்தி கொண்டிருக்கிறதோ, அது உங்களை விட்டு விலகி போகும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின்படி நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாவற்றிலும் நிமிர்ந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்யும். தொழில் ஆண்டவரை நிமிர்ந்து நிற்கட்டும், வேலைகள் நிமிர்ந்து நிற்கும்படி கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரருடைய வாழ்க்கை மனிதர்களுக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நிமிர்ந்து நிற்க பண்ணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.